ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் நான் கெத்து. இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்றது மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கப்பில் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் பக்கத்தோட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் இந்த ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்புறம் தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? சரி கேஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. ஃப்ரீ ஃபயரில் ஒரு ஈவெண்ட் வந்திருக்கு இல்லைங்களா, பூயா ஈவெண்ட். அதாவது பூயா டேலாம் வந்திருக்கு. அந்த ஈவெண்ட் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது, எப்படி அந்த ஃப்ரீ காஸ்டியூம்ஸ் எல்லாத்தையும் எடுக்குது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கேமுக்குள்ளே போயிடலாம், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஓகேங்களா? சரி கைஸ், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லாம் புரியும். அதே மாதிரி இன்னொரு புது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொண்டு வரலான்னு இருக்கோம். நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க, அந்த கமெண்ட்டுக்கு வந்து நம்ம அந்த இடத்த ரிப்ளை பண்ணுற மாதிரி இல்லை, நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படின்றதால அந்த கமெண்ட்டுக்கு எல்லாம் ரிப்ளை பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ போடலாமா வேணாமான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? சரி கைஸ், ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். பாய் இல்லை, ஸ்டார்ட்டு, சாரி. ஓகே கைஸ், பூயா டேவுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர், அதாவது காஷ்மீர் கேரக்டர்லாம் தந்தாங்க, வேறு லெவலு. நிறைய விஷயம் பண்ணாங்க, அதான் உண்மை. இன்னொரு விஷயம், நிறைய பேர் ப்ரோ அப்டேட் வரதா 2 நாளைக்கு முன்னாடி வரது எப்படி ப்ரோ தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டாங்க. அது தெரிஞ்சுக்கிறது விஷயம் இல்லை கைஸ். ஓகேங்களா? அது நம்ம சர்வரில் கொண்டு வருவாங்களா இல்லையா அப்படின்னு தான் முக்கியம். ஓகேங்களா? சப்போஸ் நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறீங்க, நிறைய பேர் இப்போலாம் உங்களுக்கே தெரியுமான்னு தெரியல, எலைட் பாஸ் வருது அப்படின்னு சொல்லிடுவாங்க 2 நாளைக்கு முன்னாடியே. ஓகேங்களா? பட் ஆனால் அது வருமானம் வராது. ஓகேங்களா? அதனால் நிறைய பேர் ஏமாந்து போயிடுவாங்க. அது மாதிரி ஏமாற்ற நான் விரும்பல. ஓகேங்களா? அதனால தான் நம்ம அந்த மாதிரி அப்டேட் வீடியோலாம் போடுறதில்ல. அது மட்டும் இல்லாமல் இந்த டாப் ஈவெண்ட்டு, இந்த மாதிரி டைமண்ட் செலவு பண்ணக்கூடிய ஈவெண்ட் இருந்தால் அதை பற்றி கூட நான் போட மாட்டேன். ஏன்னா மற்றவங்கள டைமண்ட் செலவு பண்ண வைக்கிறது எனக்கு பிடிக்காது. ஓகேங்களா? பட் இருந்தாலும் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே டைமண்ட் டாப் பண்ண முடியாத அளவுக்கு தான் இருக்கீங்க, அது எனக்கு தெரியும். இருந்தாலும் பண்ண வைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த மாதிரி வீடியோலாம் போடல. சரி கைஸ், ஓகே, ஏதோ புது ஈவெண்ட் வந்திருக்கு, மேஜிக் ஏரோன்னு சொல்லிட்டு. ஓ பாய், சரி அதை பார்க்கலாம் கைஸ், பார்க்கலாம். மேஜிக் ஏரோ ஈவெண்ட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் நான் அடுத்த வீடியோவில் போகிறேன். ஓகேங்களா? ஓகே, வாட்ச். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூயா ஆப்பில் நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 க்ரோனும் தராங்க, கன் பாக்ஸும் தராங்க, அப்புறம் 5 டைமண்ட் தராங்க. ஓகேங்களா? உங்களுக்கு லக்கி வீல் ஸ்பின் ஈவெண்ட் இருக்குது இல்லைங்களா, அதில் உங்களை யாருக்காச்சும் 1 டைமண்ட் இல்லை 99% ஆஃபர் இருந்தால் மறக்காமல் பூயா ஆப்பில் உங்களோட அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணி பாருங்கள். கன்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ரியல் டிஷர்ட்டும் தராங்க, பூயாவோட டிஷர்ட்டு லைவ் ஸ்ட்ரீமை பார்த்தா. சரி கேஸ், ஓகே, நம்ம பூயா ஈவெண்ட்டுக்குள்ளே போயிடலாமா? பார்த்தீங்கன்னா பூயாக்குள்ளே வந்தோடனே இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. 11 days தான் இருக்குது, இதெல்லாம் இருக்குது, க்ளைம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றா தான் கைஸ் ஒவ்வொரு நாளைக்கு க்ளைம் பண்ண முடியும். ஓகேங்களா? சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 11 days இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, நான் வந்து அந்த மண்டலம் எடுத்துட்டேன். எப்படி ப்ரோ எடுத்தீங்க அப்படின்னு கேட்பீங்க. இதில் நிறைய இருக்குது கைஸ். ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்துக்கோங்க, இது ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு காட்டுறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இங்கே அது வந்து அது அன்றைக்கி கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதி. 25ஆம் தேதினா என்ன, 2-3 நாள் தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே செக்கின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஒன்றும் இல்லை கைஸ், இதில் நீங்கள் அந்த க்ரோன் டோக்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? கிரீடை மாதிரி போட்டிருக்கீங்களா, இந்த டோக்கன் ஏர்ன் பண்ணி நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அந்த டோக்கன் எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். ஐயோ, அங்கே டச் பண்ணி விட்டாங்க கைஸ். ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் டச் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு 3 கார்டு ஓப்பன் பண்ணணும். 3 கார்டு வந்து பூயான்னு வரணும். ஓகேங்களா? தொடர்ந்து பூயான்னு வரணும். இப்போ எக்ஸாம்பிள் நான் இதே டச் பண்ணுறேன்னு இங்கே டச் பண்ணி வரும். ஐயோ, ஒன்றுமே பூயா வரலையா? எக்ஸாம்பிள் இப்போ சப்போஸ் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பாக்ஸ் மட்டும் தான் பூயா வந்திருக்கு, பூயான்னு கிடைக்கணும் அந்த இடத்த. ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு பூயா மட்டும் வந்து 5 டோக்கன் தருவாங்க. சப்போஸ் இப்போ இந்த குறியெலாம் வந்துருச்சா, இந்த பக்கம் கன்ஃபார்ம் இந்த லைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. நான் 2மே பூயா இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. ஓகேங்களா? ஒன்று மேலேருந்து அதே மாதிரி மேலேருந்து கீழே பண்ணும்போது சப்போஸ் இது பூயா இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இந்த லைனை அனுப்பும் போது சரி, நிறைய ஏரமாக கொடுத்துருக்காங்க. இந்த ஏரமாக கொடுத்தோம்னா கன்ஃபார்ம் கொடுத்துடலாம், வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, 2 பூயா கிடச்சிருக்கு நமக்கு. ஓகேங்களா? அந்த நேராக இருக்க ஏரமாக சும்மா கிளிக் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? கிளிக் பண்ணும்போது 2 பூயா வந்ததுன்னா உங்களுக்கு இந்த இடத்த 10 க்ரோன் தருவாங்க. 10 கிடச்சிருச்சு. ஓகேங்களா? ஒரு மேக்ஸிமம் 15 தான் ஏர்ன் பண்ண முடியும். நான் 10 எடுத்துகிட்டேன். ஓகேங்களா? சரி, அதுக்கப்புறம் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது மாதிரி நீங்கள் பூயா அந்த டோக்கன் வச்சு, க்ரோன் டோக்கன் இருக்கு இல்லைங்களா, அந்த டோக்கன் வச்சு எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரானட்டு வெறித்தனமாக இருக்கும் பாருங்கள். கிரானட், இந்த கிரானட் இருக்குது இல்லைங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லூட் பாக்ஸ் வெறித்தனமாக இருக்குது. இதுவும் 2மே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பாராஷூட் மட்டும் இருக்குது. பாராஷூட் 30 எடுத்துக்கலாம். ஒரு டைம் தாங்க எல்லாமே எடுக்க முடியும். அதுக்கப்புறம் மேலே ஒன்று இருக்குது. ஓகேங்களா? இது வந்து டிஷர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுவும் நீங்கள் இப்போ எடுத்துக்கலாம். டிஷர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, பேனர் ஒன்று கொடுத்துருக்காங்க. பட் இது மட்டும் நான் லாக்கில் இருக்குது. இதுதான் வேறு லெவல் ஒன்று. ஓகேங்களா? பூயா டே அன்றைக்கி தருவாங்க. இதுவும் கொஞ்ச நாள் அன்லாக் ஆயிரும். ஓகேங்களா? சரி கைஸ், இதில் என்னென்ன தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவல் ஸ்கின் ஒன்று தந்திருக்காங்க. பூயா டேவோட பேட் ஸ்கின் ஒன்று வேறு லெவலில் இருக்குல்ல, அதுக்கப்புறம் இந்த காஸ்டியூம் வேறு லெவலில் இருக்குது. அதான் நான் உண்மையுமே சொல்லுவேன், வேறு லெவல் காஸ்டியூம் அப்படி தான் சொல்ல முடியும். ஓகேங்களா? பாருங்கள், பேண்டு பாருங்கள், வெறித்தனம் அப்படின்னு தான் சொல்லணும். பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த பேண்டு, சூப்பர் இல்லை? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மண்டையும் சரி எல்லாமே சரி. ஓகேங்களா? கண்ணாடி செம்மையாக இருக்குது. ஃபுல் பண்டில் வச்சு பார்த்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன்.
வேறு லெவலில் இருக்குது கைஸ் ஓகேங்களா. அதனால் மிஸ் பண்ணுறாதீங்க. அதாவது இதுக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு ஈவெண்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சட்டைக்காக தந்தாங்க, அதே மாதிரி தான் இதுவும் ஓகேங்களா. எல்லோரும் மறக்காமல் கமெண்ட் இதை கலெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பட் இது வந்து இப்போ வந்து கம்மியாக தான் தருவாங்க. பட் இன்னும் ஃப்யூச்சரில் அந்த டே வரும்போது இன்னும் அதிகமாக தருவாங்க ஓகேங்களா. இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் இருக்குது ஓகேங்களா. வெப் ஈவெண்ட் ஒன்று இருக்குது, அதை காட்டுறேன் ஓகேங்களா. இன்னும் இருக்குது கைஸ், பண்ணுங்கள் ஈவெண்ட் ஃபுல்லாக சொல்கிறேன். அந்த க்ரோட் டோக்கன் வந்து நீங்கள் டெய்லி செக்இன் மூலிமா மட்டும் ஏர்ன் பண்ண முடியும் இல்லை, இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அதாவது கேம் ப்ளே பண்ணி இதை ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள் ஓகேங்களா. மிஷின் 1, மிஷின் 2, மிஷின் 3 எல்லாமே இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு அந்த மண்டை தருவாங்க. நான் வச்சுருக்கீங்களா மண்டை, இந்த மண்டை கிடைக்குங்களா. சரி கேஸ் ஓகே. அதில் எல்லா மிஷினும் இருக்கும், ஈஸி தான் எல்லாமே. போய் அடிக்குது, எது வேணால் போய் அடிக்கலாம் கைஸ். கிளாஸ் கோட்டாக இருக்கட்டும், கிளாஸ் கோட்டாக இருக்கட்டும், எது வேணால் போய் அடிக்கலாம். அந்த மிஷின் என்னென்னு சொல்லிட்டு ஒரு டைம் சொல்லிடுறேன். நான் அதை கூட சில பேருக்கு புரியாமல் இருக்கலாம். அந்த மிஷின் என்னென்னு சொல்லிட்டு ஒரு டைம் பார்த்து சொல்லிடுறேன். 3, 4, 6 மொத்தம் ஒரு 12 பேர் ப்ளே பண்ணி எந்த மேட்ச் ஆனாலும் சரி, 9 கேம் ப்ளே பண்ணி எந்த மேட்ச் ஆனாலும் சரி, போய் அடிக்கணும் எந்த மேட்ச் ஆனாலும் சரி, உங்கள் ஃப்ரெண்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா 4 டைம் ப்ளே பண்ண, அவ்வளோதான். வேறு ஒன்றுமே இல்லை இதில் சொல்கிறது ஓகேங்களா. இதெல்லாம் கம்ப்ளீட் ஆனோடனே உங்களுக்கு இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்துக்கலாம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் எடுத்தாச்சா ஓகே. அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பார்த்தாச்சா. அதுக்கப்புறம் பூயா நவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது ஒன்றும் இல்லை, பூயா நவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னா இந்த மண்டோட மாதிரி ஒன்று கிடச்சிட்ருக்கோங்க எல்லாத்துக்குமே. என்னடா இதுன்னு சொல்லிட்டு எல்லாம் குழம்பு போயிருக்கலாம். அந்த மண்டோட வந்து நம்மளோட கிளாசிக் மேட்ச்லேயோ ரேங்கட் மேட்ச்லேயே கிடைக்கும். அதை எடுத்து நீங்கள் இந்த இடத்த கேம் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஒரு சின்ன கேம் மாதிரி ஓகேங்களா. பூயா நவ் கொடுத்தீங்கன்னா, பூயாவுக்கு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கேம் ப்ளே பண்ணுற மாதிரி. என்னடா கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, பட் அதுக்கு உங்களுக்கு டோக்கன் பஸ் ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு 0 இருந்தாலே நீங்கள் ஃபஸ்ட்டு கேம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த க்ரீன் ரவுண்டுக்குள்ளேயே நீங்கள் போகணுங்க, அதை வச்சு தான் போக முடியும். க்ரீனுக்குள்ளே இந்த பாக்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 கிடைக்கும். ஒருத்தனை கில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1, 2, 3 கிடைக்கும். அது மாதிரி பூயா அடிச்சிங்கன்னா 5 கிடைக்கும் ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிள் அந்த க்ரீன் கலருக்குள்ளேயே போகிறோம் பாருங்கள். பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டா 2 கிடைச்சிச்சு ஓகேங்களா. 2 கிடைச்சி நம்ம க்ரோன் டோக்கன், 2 க்ரோன் டோக்கன் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் எங்கே போகலாம், இப்போ அவனை கில் பண்ணலாமா. இங்கே ஒன்று இருக்குது பாக்ஸு ஓகேங்களா. எங்கேயாச்சும் போய் தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. அந்த க்ரீன் டோக்கனுக்குள்ளே தான் போய் ஆகணும். ஓகே, அந்த பாக்ஸ் நான் திரும்பி எடுக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பூயா இங்கே இருக்குது ஓகேங்களா. பூயா இங்கே இருக்குது ஓகேங்களா. ஸ்டெப்பு அதே மாதிரி குறிப்பிட்ட ஸ்டெப் தாங்க இருக்கும் ஓகேங்களா. ஒரு குறிப்பிட்ட ஸ்டெப் தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் 5 இருந்தால் நீங்கள் கேம் ப்ளே பண்ணிக்கலாம். இது மாதிரி அதிகமாக டோக்கன் நீங்கள் கலெக்ட் பண்ணி அதிகமாக கேம் ப்ளே பண்ணிக்கலாம் ஓகேங்களா. உங்கள் கண்ணு முன்னாடி லைவாக தான் கேம் ப்ளே பண்ணிட்டுருக்கேன். இப்போ வந்து வெளியே இருக்காங்க, ஃபஸ்ட்டு உள்ளார வரணும். இப்போ நான் அவனை கில் பண்ண போகிறேன். அந்த இடத்த போனால் அவனை அடிக்கும்போது ஒரு கில் ஓகேங்களா. கில் பண்ணிவிட்டேன். கில் பண்ணும்போது எனக்கு என்ன தந்தாங்கன்னா ஒரு 1, 2, 3 கிடைக்கும் ஓகேங்களா. ஓகே கைஸ் ஓகே. இப்போ பூயா அடிக்கலாமா, பூயா அடித்தா 3 கன்ஃபார்ம் கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் இது அவனை அடிச்சுட்டே போகலான்னு படித்தேன். பட் எடுத்துட்டேன். பூயாவே நம்மளுக்கு முக்கியம், பூயா எடுத்துடலாம் ஓகேங்களா. வேறு லெவல் கைஸ் ஓகேங்களா. இது மாதிரி தான் கைஸ் நீங்கள் எடுக்கணும். அடுத்தது இந்த டோக்கன் வந்து 5 ஏற்றிக்கிட்டே போவாங்க. நீங்கள் அதிகமாக ஏர்ன் பண்ணி கேம் ப்ளே பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த கீழே கிடக்கும். அதை பொறுக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 எடுத்துகிட்டு இது மாதிரி ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏறும் ஓகேங்களா. இப்போ என்கிட்ட 30 கிடச்சிச்சு, நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறேன் பாருங்கள். பேராஷூட் எடுக்க போகிறேன் ஓகேங்களா. ஓகே கைஸ், பேராஷூட் எடுத்தாச்சு. வேறு லெவல். இது மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் எடுத்துருங்க. இது வந்து எடுக்க தேவையில்ல கைஸ் ஓகேங்களா. இதுக்கு வேஸ்ட் பண்ண தேவையில்ல. நீங்கள் மற்ற இது ஈவெண்ட்டுக்காக பாருங்கள். ஏன்னா இந்த ட்ரெஸ்லாம் எடுக்கல, இந்த பேனர் எடுக்கல ஓகேங்களா. அதனால் எல்லோரும் எடுக்க பாருங்கள். அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் இருக்குது இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன், இந்த மைல் ஸ்டோன் நீங்கள் அதிகமாக எடுக்க ஒவ்வொன்றா க்ளைம் பண்ண இது அதிகரிச்சுட்டே போகும். குளோபல் பூயா கவுண்ட், எவ்வளோ பூயா அடிக்கிறாங்க அப்படின்ற கவுண்ட் ஏறிக்கிட்டே போகும். இந்த கவுண்ட் அதிகமாக இந்த இடத்துக்கு வரும் ஓகேங்களா. 30 மில்லியன் பக்கம், 30 பில்லியன் பக்கம் வரும் ஓகேங்களா. அது வந்தால் உங்களுக்கு ஒரு ப்ரைஸ் தருவாங்க. என்னடா ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்பன் ராயல் டோக்கனு. ஸ்டெப் பை ஸ்டெப் வர ஒவ்வொரு ப்ரைஸாக தந்திருப்பாங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நீங்களும் க்ளைம் பண்ணிருப்பீங்க. 10 பில்லியன் வரப்போ ஒரு கிஃப்ட் தந்திருப்பாங்க. இது அப்புறம் இது, அதுக்கப்புறம் இது ஓகேங்களா. அவ்வளோதான் கைஸ். அதுக்கப்புறம் இந்த பூயா ஈவெண்ட்டில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும். நானும் தேடி பார்க்குறேன், ஒன்றுமே இல்லையே. அவ்வளோதான் கைஸ் ஓகேங்களா. சரி கைஸ் ஓகே. அப்புறம் என்ன இருக்குன்னா ஒன்றுமே இல்லை. பூயா ஈவெண்ட்னா நான்லாம் எங்கேயோ இருக்கேன் ஓகேங்களா. நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பூயா நான் 22 டைம்ஸ் தான் அடிச்சிருக்கேன். ஒருத்தர் பாருங்கள் 1253 டைம் அடிச்சிருக்காங்க ஓகேங்களா. சரி கைஸ், நீங்களும் பூயா அடிங்க அதிகமாக ஓகேங்களா. பூயாவோட கொண்டாடுங்க. எங்கே ப்ரோ பூயா அடிக்க விட மாட்டேங்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் பயப்பட தேவையில்ல, டென்ஷனாக தேவையில்ல. ஈஸியாக பூயா அடிக்கலாம் ஓகேங்களா. பூயா ஈவெண்ட் ஃபுல்லாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஆனால் புதுசாக ஒரு ஈவெண்ட் ஒன்று வந்திருக்கு. இங்கே ஃபுல்லாக சொல்லிருக்காங்க பாருங்கள் ஓகேங்களா. உங்களுக்கு என்னென்ன டேவில் என்னென்ன தராங்கன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க ஓகேங்களா. இதை தான் நான் தமிழில் வச்சுருப்பேன் ஆக்சுவலி. இந்த ட்ரெஸ்ஸஸ்ஸு, இந்த பண்டிலு, அதுக்கப்புறம் இது, அப்புறம் இது கிடச்சிருக்கும். இந்த கன் பாக்ஸ் தராங்கன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. லாகின் பண்ணால் அதுக்கப்புறம் அப்கிரேட் டோக்கன் ஆஃப்டர் ட்ராப், இது மாதிரி நிறைய தராங்க கைஸ் ஓகேங்களா. இதெல்லாம் ஒவ்வொன்றையும் நம்ம திரும்பியும் நம்ம தெளிவாக பார்க்கலாம். இப்போதையும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரளவு சொல்லியிருக்கோம்.
பூயா டேவுக்கு இன்னும் நிறைய நாள் இருக்குது ஓகேங்களா. நவம்பர் வரையும் இருக்குது, 25 அக்டோபர். இதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ போடலாம். ஜஸ்ட் இப்படி வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அதுக்காக தான் ஓகேங்களா. இதெல்லாம் எடுக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு விளக்கமாக சொல்லியிருக்காங்க. ஓகே கைஸ், ஓகே. அதுக்கப்புறம் என்னென்னா ஒரு புது ஈவெண்ட் ஒன்று வந்திருக்கு, அதை பற்றி ஒரு வீடியோ போடலாம். இல்லை இதிலே பார்த்துடலாமா? மேஜிக் ஏரோன்னு சொல்லிட்டு இருக்குது, இதிலே பார்த்துடலாம். என்ன இதில் புதுசாக இருக்க போகுது. ஓகே கைஸ், ஓகே. சரி கைஸ், இந்த புது ஈவெண்ட்டை நான் வந்து ஒரு புது வீடியோவில் போடுறோம் ஓகேங்களா. சரி கைஸ், பை சிகே. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுவோம், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுவோம், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்போர்ட் பண்ணுங்க கைஸ் ஓகேங்களா.